இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநீறு வச்சுட்டு போகணும். திருநீர் வைத்துக் கொள்வதோ திருநீர் இல்லாமல் போவதோ மனதளவில் எனக்கான உரிமை. அது ஒவ்வொருவரும் நீங்கள் திருநீர் வைத்துக் கொண்டு போங்கள், குங்குமம் வைத்துக் கொண்டு போங்கள் என்று சொல்வது என்ன அரசியல்? அதில் மதம் இருக்கிறதா, அரசியல் இருக்கிறதா? இந்து வாக்குகளை ஒன்றாக சேர்ப்பதுதான் இந்த முருகனுடைய மாநாட்டின் நோக்கமே என்பதை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். சாத்தியப்படக்கூடாது என்கிறேன் நான். வட இந்தியாவில் ராமர் அரசியல், அதுமாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஜெய் துர்கா, அந்த அரசியல் இங்கே பண்ண நினைக்கிறாங்க. தவறுன்ற நான் அதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இந்த திமுக கழகத்துடைய 4 ஆண்டு கால ஆட்சி தவறுகளை பற்றி 4000 மேடை போட்டு நாம் முழங்கலாமே. வட இந்தியாவில் எவற்றையெல்லாம் செய்து மக்களை வேறுபடுத்தி ஒரு மத கலவரம் நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கினீர்களோ அவற்றையெல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து நீங்கள் சேர்ப்பது என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு வளர்ச்சியே வராது. திராவிடத்தை ஒழிப்போமுக்கும் முருகனுக்கும் என்னையா சம்பந்தம்? முருகனுக்கு மாநாடை போட்டுட்டு இது மாதிரி தீர்மானங்களை போடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் பளிச்சென்று வெளியே வந்து விடுகிறது. திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு கடவுள் மறுப்பாளர்களாக பேசிக்கொண்டு இரட்டை வேடம் போடக்கூடிய இவர்களுக்கு தானே அவர்களும் கண்மூடித்தனமாக போய் வாக்குகளை வழங்குகிறார்கள். அந்த இடத்தில் பெரியார் அண்ணா சம்பந்தப்பட்ட ஆவண படங்களை வெளியிட்டது முற்றிலும் தவறு. அண்ணா ஒரு கடவுள் மறுப்பாளர், உலகம் அறிந்த உண்மை. பெரியார் ஒரு தீவிரமான கடவுள் மறுப்பாளர், உலகம் அறிந்த உண்மை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் முட்டாள்களா? வணக்கம் சார். வணக்கம் சந்திரசேகர். தெய்வீகமாக முருகனில் ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாமே. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து மத நம்பிக்கையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தும் கட்சிகளை நம்ம புறக்கணிக்கணும், இந்துக்களை ஒன்றிணைக்கணும், அவர்களுக்கு ஒரு பாடம் புகற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மாநாட்டை பற்றி, இந்த தீர்மானங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய மாநாடு சரி. இதற்கு முன்பு தொடங்கி வைத்ததை அறநிலையத்துறை சார்பாக திமுக அரசு அதுதான் தவறு. அவர்கள் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஒன்றை நடத்தினார்கள். பெயருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வந்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை அங்கே சமர்ப்பிப்பது போல ஒரு பாவனை செய்து ஆதீனங்களையும் கூப்பிட்டாங்க, ஆதீனங்களை அழைத்தார்கள். எல்லாமே ஒரு பாவனை தான். ஆக நாங்கள் வெறுமனே இஸ்லாமிய கிறித்துவ வாக்கு வங்கியை மட்டும் நம்பி இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் இல்லை. நாங்கள் எல்லோரையும் விட அதிகமாக இந்து மதத்தை நேசிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழ் கடவுள் முருகன் மீது ஆறா காதல் கொண்டு ஆராதிப்பவர்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக அறநிலையத்துறையை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்தியதை விட பெரும் பிழை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு அரசு என்பது மதச்சார்பற்ற தன்மையோடு தான் இயங்க வேண்டும். நீங்கள் அறிஞர் அண்ணாவினுடைய கட்சி இது. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் சரஸ்வதி, முருகன், பிள்ளையார் போன்ற படங்களை வைத்திருப்பது நல்லதல்ல. அரசு என்பது முழுக்க முழுக்க அனைத்து மக்களுக்குமானது. எனவே மத அரசியல் வேண்டாம், மதத்தை அரசு அலுவலகத்திற்குள் கொண்டு வர வேண்டாம், தயவு செய்து இவற்றையெல்லாம் நீங்கள் அகற்றிவிடுங்கள் என்று கூட மென்மையாக சொன்னார். அதுவே ஒரு எதிர்வினையை ஆற்றிவிடுமோ என்று அஞ்சி மென்மையாக உடனே ஒரே நாளில் அகற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து விடுபடுங்கள் என்று சொன்னார். அவரளவில் அது சரி. அவர் வகுத்து கொடுத்த பாதையில் இப்பொழுது திராவிட மாடல் அரசு நடக்கிறதா என்பது ஒரு கேள்வி. எந்த நிலையிலும் ஒரு அரசு அதன் மூலமாக ஒரு மதம் சார்ந்து ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. ஆனால் இவர்கள் பழனியில் மதச்சார்பு உள்ளவர்களாக காட்டி அறநிலையத்துறையின் சார்பாக நடத்திய மாநாடு தான் மிக மோசமான அவலம் செறிந்த ஓர் அரசியல் குற்றம், ஆட்சியின் தவறு. இப்பொழுது நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வந்தால் 5 லட்சம் பேர் கூடுவார்கள்
என்று திரும்ப திரும்ப இந்து முன்னணியின் சார்பாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று இதுவரையில் சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் அதிகபட்சம் 1 லட்சத்திலிருந்து ஒரு 2 லட்சம் பேரை அவர்கள் முயன்று கூட்டுவார்கள். ஆனால் இதில் உண்மையிலேயே 5 லட்சம் பேர் கூடிவிட்டார்கள். உளவியல் துறையினுடைய கணக்கே அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதே 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் கூடியிருக்கிறார்கள் என்பது. ஆக இது திராவிட முன்னேற்றக் கழக அரசு முற்றிலும் எதிர்பாராதது. இப்படி இந்துக்கள் ஒன்றாக கூடி ஓரிடத்தில் முருகன் புகழ் பாடுவார்கள், கந்தர் சஷ்டியை அவர்கள் அந்த பிரார்த்தனையாக முன்வைத்து முழங்குவார்கள் என்பது குறித்து அவர்கள் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் ஓரளவு கூட்டம் வந்தாலும் அது இந்துக்களுக்கு சார்பாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் நிறுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு வளர்ச்சியை தந்துவிடுமே என்ற அச்சத்தில் அதை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் இவர்கள் முயன்றார்கள். நீதிமன்றம் இல்லை என்றால் இந்த மாநாடு நடந்திருக்காது. எனவே நீதிமன்றத்தின் மூலமாக இவர்கள் உத்தரவுகளை பெற்று இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டுக்கு ஒரு முறை காஃபா ஆலயத்திற்கு, சவுதி அரேபியாவில் காஃபா ஆலயம் இருக்கிறது மெக்காவில், இந்த காஃபா ஆலயத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் வந்து கூடி தொழுகை நடத்துகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கான மார்க்க கடமைகள் 5. அந்த 5இல் ஒரு கடமை இந்த ஹஜ் யாத்திரை. அதுபோல ஆண்டுக்கு ஒரு முறை கூட நீங்கள் இதுபோல் முருகனை மையமாக வைத்து முருக வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு நீங்கள் மாநாடு நடத்தலாம். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அரசியல் இருக்கக்கூடாது. எப்பொழுது அரசியலும் மதமும் சேர்ந்து ஒரு கலவையாக மாறுகிறதோ அப்பொழுதே மக்கள் சமூகத்தில் அமைதியின்மை நிச்சயமாக வந்துவிடும். புரிகிறதா? அந்த இடத்தில் ஒரு சிலர் பேசியது முழுக்க முழுக்க அரசியல். அதிலும் குறிப்பாக நீங்கள் பெரியார் அண்ணா சம்பந்தப்பட்ட ஆவண படங்களை வெளியிட்டது முற்றிலும் தவறு. அப்படி என்றால் உங்கள் நோக்கம் முருக வழிபாடு இல்லை. முருகனின் பெயரால் இந்துக்களின் வாக்குகளை ஒன்றாக சேர்ப்பதற்காக நீங்கள் முருகன் முகத்தை காட்டுகிறீர்கள். தமிழ் கடவுளாகிய முருகனின் முகத்தை காட்டி நீங்கள் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குகிறீர்கள் என்றால் அது நாகரிக சமுதாயத்தின் நல்லடையாளமாக என்னால் ஏற்க முடியாது. பேரை சூட்டி இருக்க அதிமுகவே நான் வருகிறேன். அதிமுக உட்கார்ந்தால் அதிமுகவினர் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது, இது மாதிரி இவர்கள் செய்வார்கள் என்று தெரியாது. அரசியல் சாயமே இல்லாத மாநாடு இது. அனைத்து முருக பக்தர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று இந்து முன்னணி திரும்ப திரும்ப அறிக்கை விட்டது. நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார். நயனார் நாகேந்திரன் அரசியல் பேசவில்லை. இது முழுக்க முழுக்க ஓரிருவர் அதை முழுவதுமாக அரசியல் களமாக மாற்றிவிட்டது வருத்தத்திற்குரியது. அதிலும் குறிப்பாக அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் முருகன் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஏன் கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள்? இவர்கள் அத்தனை பேரும் நாத்திகர்கள், இவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள். கடவுளர்களுக்கு எதிராக அவர்கள் 1000 செய்திகளை அன்றாடம் பேசி பேசியே அரசியலில் வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் எதற்காக அந்த இடத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அவர்கள் ஆவணங்களின் மூலமாக என்னென்ன கடவுள்களை பற்றி பேசினார்கள், முருகனை பற்றி பேசினார்கள், மற்ற தெய்வங்களை பற்றி பேசினார்கள் என்று அந்த ஆவணப்படத்தை போடுவதன் மூலம்தான் அங்கே கூடியிருக்கிற முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்களா? அண்ணா ஒரு கடவுள் மறுப்பாளர், உலகம் அறிந்த உண்மை. பெரியார் ஒரு தீவிரமான கடவுள் மறுப்பாளர், உலகம் அறிந்த உண்மை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் முட்டாள்களா? அல்லது மக்கள் அத்தனை பேரும் கனவுலகத்திலேயே வாழ்ந்துவிட்டு அன்றுதான் கண்விழித்தார்களா? இது தேவையா என்று நான் கேட்கிறேன். இந்த இடத்தில் நடந்திருப்பது மிகப்பெரிய பிழை. முருகனுக்கு ஆண்டுதோறும் விழா கொண்டாடுங்கள், அறுபடை வீடுகளிலும் நீங்கள் கொண்டாடுங்கள். ஆனால் இதற்கு எத்தனை கோடி செலவழித்திருக்கிறீர்கள்? அவ்வளவு கோடிகளை செலவழித்து தான் இன்றைக்கு ஒரு கூட்டத்தையே கூட்ட முடிகிறது. ஆனால் தினமலரில் போட்டிருப்பது போல மற்ற மாநாடுகளுக்கும் முருகனுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டுக்கும் உள்ள அடிப்படை வேற்றுமைகளை மிக அழகாக பட்டியலிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த கூடிய கூட்டத்தில் இருந்த அந்த ஒழுங்குமுறை எவ்வளவு அமைதியாக, வாகனங்கள் கூட திரும்பி செல்லுகிற பொழுது நெரிசலே இல்லாமல் எப்படி அவை கடைசி வரை சென்றன, கூடியிருந்த மக்கள் எப்படி அமைதி காத்தார்கள், அங்கே வழங்கப்பட்ட செய்திகளை எப்படி ஆர்வத்தோடு அவர்கள் செவிமடுத்தார்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கே இருந்த அந்த தண்ணீர் பாட்டில்களிலிருந்து குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி
நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு அந்த திறந்த வெளி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதை வைத்துவிட்டு போனதெல்லாம் உண்மையிலேயே இனிமேல் ஏதாவது ஒரு அரசியல் மாநாடு தமிழகத்தில் எங்காவது நடப்பதாக இருந்தால் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணத்தை முருகர் மாநாடு காட்டியிருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு மகிழ்ச்சிக்குரியவை. நான் தமிழ் கடவுள் முருகனை இன்றல்ல, என் பள்ளி பருவம் தொட்டே வணங்கக்கூடியவனாக இருந்தவன். புரிகிறதா? நான் பள்ளியில் படிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் திருநீர் நெற்றியில் இட்டு கொண்டு தான் போவேன். கல்லூரிக்கு போன பொழுது அந்த திருநீர் இடுவதை நான் கைவிட்டு விட்டேன். திருநீர் வைத்துக்கொள்வதோ திருநீர் இல்லாமல் போவதோ மனதளவில் எனக்கான உரிமை. அது நான் திருநீர் ஒரு அடையாளம். நீங்கள் இந்த திருநீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய தத்துவத்தை எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதை பற்றியெல்லாம் நான் விளக்க வேண்டியது இல்லை. மனித வாழ்வே நிலையற்றது, நாம் அனைவருமே நீராகி சாம்பலாகி போகக்கூடியவர்கள் என்பதை நமக்கு அன்றாடம் உணர்த்துவதற்காக நம் முன்னோர்கள் இந்து தர்மத்தின்படி ஒரு திருநீரை இட்டு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் வைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது அறிந்து நான் வைத்திருக்கவில்லை. என் அம்மா வைத்தார்கள், அதை நான் தொடர்ந்து பள்ளி பருவத்தில் வைத்து கொண்டிருந்தேன். கல்லூரிக்கு சென்ற பொழுது அது தேவையில்லை என்று நினைத்தேன். எனக்கான மதம் எனக்குள்ளே இருக்கிறது, எனக்கான கடவுள் என் இதயத்துக்குள்ளே இருக்கிறது. அதை நான் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, பண்ணேன். இப்பொழுது நீங்கள் அங்கே ஒவ்வொரு பிள்ளையும் பள்ளிக்கூடத்திற்கு போகிற பொழுது ருத்ராட்சம் மாலையை மேலேயே தெரிகிறார் போல் போட்டு கொண்டு போங்கள், ஒவ்வொருவரும் நீங்கள் திருநீர் வைத்து கொண்டு போங்கள், குங்குமம் வைத்து கொண்டு போங்கள் என்று சொல்வது என்ன அரசியல்? அதில் மதம் இருக்கிறதா, அரசியல் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அங்கே இதுபோன்று பேசியவர்களை விட 1000 மடங்கு அதிகமான எதிர்ப்புணர்வு கொண்டவன். அவர்களை அகற்றியாக வேண்டும் என்று துடிப்பவன் நான். அரசியல் ரீதியாக நீங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லா வியூகங்களையும் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு முருகன் பெயரால் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டு மேடையில் அரசியல் பேசுகிற பொழுது நீங்கள் அந்த மாநாட்டினுடைய அடிப்படையே தகர்த்து விடுகிறீர்கள். ஒரு பிள்ளை திருநீர் வைத்து கொண்டு தான் போக வேண்டும், அவன் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு தான் போக வேண்டும், குறிப்பாகவே வெளிவிட்டு விடுகிறார்கள். அவர்கள் கொடுத்திருக்கிற தீர்மானங்களை பாருங்கள். இந்து வாக்குகளை ஒன்றாக சேர்ப்பது தான் இந்த முருகனுடைய மாநாட்டின் நோக்கமே என்பதை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். அது சாத்தியமாது? சாத்தியப்படக்கூடாது என்கிறேன் நான். சாத்தியப்படக்கூடாது. ஒரு கிறித்துவராயினும் சரி, ஒரு இஸ்லாமியராயினும் சரி, அந்த தவறை செய்யக்கூடாது என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவன். மதத்தின் மூலமாக நீங்கள் அரசியலை பார்க்காதீர்கள். ஒரு ஆட்சியினுடைய தவறுகள் எவை, இந்த ஆட்சியினால் கிடைத்திருக்கின்ற நன்மைகள் எவை, அவற்றை 5 ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் எடை போட்டு நெஞ்சிலே நிறுத்தி அந்த அடிப்படையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்குகளை வழங்குங்கள். இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பள்ளிவாசலில் முடிவெடுத்து கொண்டு போய் வாக்குகளை வழங்குவது என்பது தவறு. தேவாலயங்களில் ஒன்றாக கூடி யாருக்கு வாக்களிப்பது என்று ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து வாக்குச்சாவடிக்கு போவது தவறு. மதம் என்பது அவனவனுடைய தனி மனித மனதுக்குள் வைத்து போற்ற வேண்டியது. எனக்கான தெய்வம் எனக்கு. நீங்கள் இஸ்லாமிலே நபிகளார் அழகாக சொல்கிறார், உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. பலாத்காரத்திற்கு இடமில்லை என்கிறது திருக்குர்ஆன். அமைதியை பேசுவது, சாந்தியை பேசுவது. எனவே ஒரு இஸ்லாமியர்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து ஒரு கட்சிக்குத்தான் வாக்களிப்பது என்று ஒட்டுமொத்தமாக சென்று வாக்கு வழங்குவதை எப்படி நான் தவறாக பார்க்கிறேனோ, கிறித்துவ பாதிரிமார்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் சொல்வதை அப்படியே வாக்குச்சாவடியில் சென்று ஒரு பொத்தானை அழுத்துவதில் செய்வது எப்படி தவறு என்று சொல்கிறேனோ, அதுபோன்றுதான் இந்துவாக இருப்பவனும். அவர்கள் சிறுபான்மையாக இருப்பதனால் பெரும்பான்மை மக்களுக்கு இடையே நமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் பார்ப்பட்டு அவர்கள் எதையோ தவறாக செய்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தவறை பெரும்பான்மையாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சார், இதில் ஒரு விஷயம் சார், அதாவது சிறுபான்மை மக்கள் அந்த மக்களை ஓட்டு வாங்கணும்னு அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நெடுங்காலமாக இந்து மத தெய்வங்களையும் இந்து மத நம்பிக்கையையும் இழிவுபடுத்துவதும் கிண்டலடிப்பதும் தொடர்ந்து நடக்கும்போது அதுக்கு ரீட்டாலியேஷன் ஒன்று இருக்குது. அது நடந்தால் ஆகும். அந்த ரீட்டாலியேஷன் நடப்பது எங்கே போய் முடியும் என்று நான் சமூக அக்கறையோடு கேட்கிறேன். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கிறித்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்று மக்கள் தொகையில் வாக்கெடுப்பு என்று வைத்தால் இதை வைத்துக்கொண்டு தான் இதை வாக்கு வங்கியாக வைத்து ஆட்சியை உருவாக்கிவிட முடியுமா? அது முடியாது. அவர்கள் ஒரு 13 விழுக்காடு வாக்குகள் தான் அதிகபட்சம் இருக்கிறார்கள். 13 விழுக்காடு வாக்குகளை கழித்து விட்டாலும் 87 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றனவே.
அந்த 87 விழுக்காடு வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய கட்சிக்காக போய் சேர்கிறது இல்லையே. திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு கடவுள் மறுப்பாளர்களாக பேசிக்கொண்டு இரட்டை வேடம் போடக்கூடிய இவர்களுக்குத்தானே அவர்களும் கண்மூடித்தனமாக போய் வாக்குகளை வழங்குகிறார்கள் இல்லையா. ஒவ்வொருவனுக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் சென்றுதான் ஒரு கட்சிக்காக வாக்களிக்கிறான். அவன் அப்படியே இருக்கட்டும் என்கிறேன். நீங்கள் ஒரு இந்து மதத்தின் போலரைசேஷன் ஆஃப் இந்துஸ் என்று நீங்கள் இந்துக்களை உருவகப்படுத்துவது என்று நீங்கள் வந்துவிட்டால், போலரைசேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், போலரைசேஷன் ஆஃப் இஸ்லாம் என்று நீங்கள் போய் நின்றால் இது என்ன சமூகமா? நான் மோடியினுடைய நல்ல நடைமுறைகளை, அவர் ஆட்சியில் ஏதாவது மிகச்சிறப்பாக இந்த மண்ணுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது நடந்தால் அதை நான் வரவேற்பவன். பட் தமிழ்நாட்டில் இது நடக்கலையே சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதத்தையும் அரசியலையும் வேறு வேறு பார்க்குறாங்க. இங்கே எல்லாரும் நிறைய பேர் சாமி கும்பிட்றவங்க இந்துக்களாக இருந்தாலும் ஓட்டு போடும்போது டிஎம்கே நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. போடட்டோன்றேன், இல்லை போட வேணாம்னு நான் சொல்ல, அது நடக்குதேங்கிறேன். நான் இங்கே அது நடப்பது குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள்ன்றேன். நான் கவலைப்படல. இங்கே அப்படி நடக்குது. சரி, என்ன நடக்கிறத நீங்க நடக்காம இருக்கணும்ன்றீங்களா? இவர்கள் அப்படி நான் கேட்பது, கிறிஸ்துவர்கள் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து கூடி அவர்களுடைய மத நிறுவனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாக்களிக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய மத நிறுவன தலைமை என்ன சொல்லி அவர்கள் ஜமாத்து சொல்வதை அவர்கள் அப்படியே செய்கிறார்கள் என்றால் சரி, அதைத்தான் நீங்களும் செய்ய போகிறீர்களா? அப்படி செய்வது என்பதை என்னால் ஏற்க முடியாது நான் சொல்கிறேன். அப்படி செய்யணும்னு இவங்க தூண்டி விடுறாங்க. இப்படி அது தவறு என்கிறேன். நீங்கள் முருகனுக்கு வழிபாடு நடத்துங்கள், மனமுருக முருகனை வேண்டுங்கள். ஏனென்றால் சமயமும் கலாச்சாரமும் பிணைந்ததுதான் தமிழர் வாழ்வியல். தமிழனுடைய வாழ்வில் சமயத்திற்கு இடம் ஒரு நாளும் இல்லாமல் போகாது. தமிழனுடைய கலாச்சாரமே அதுதான். இன்றல்ல, நீங்கள் திருமுருகாற்றுப்படை பாடப்பட்டதே முருகன் மீது ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திருமுருகாற்றுப்படையே நீங்கள் பார்த்தால் கொற்றவை சிறுவன் என்று முருகன் பேசப்படுகிறான், பழையோள் குழவி என்று பேசப்படுகிறான். அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆய்வு நடத்தினால் இந்த சமூகமே தாய் வழி சமூகம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கான இனிஷியல் சிவன் மகன் என்று சொல்லவில்லை, கொற்றவை சிறுவன். தாயை காட்டித்தான் முருகனையே சொல்கிறான். முருகன் வேறு, கடவுள் வேறு என்று வெவ்வேறு கடவுள்களை பார்க்கவில்லை தமிழன். அவன் பார்த்ததை குன்றுதோறும் குமரனை பார்த்தான். காரணம் என்ன? முதலில் நாகரிகம் தழைத்து புறப்பட்ட இடம் மலை வாழ் மக்களுக்கு இடையே. மலையிலிருந்து தான், குறிஞ்சியிலிருந்து தான், பிறகு குறிஞ்சியிலிருந்து தான் முல்லை, முல்லைக்கு பிறகுதான் மருதம், மருதத்துக்கு பிறகுதான் நெய்தல், நெய்தலுக்கு அப்புறம் தான் பாலை. ஸோ வட இந்தியாவில் ராமர் அரசியல், அதுமாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஜெய் துர்கா, அந்த அரசியல் இங்கே பண்ண நினைக்கிறாங்க. தவறு என்கிறேன். நீங்கள் வட இந்தியாவில் செய்தாலும் சரி, தென்னிந்தியாவில் செய்தாலும் சரி, இவர்கள் செய்வது அனைத்தும் தவறு. அது கிளிக் ஆகிடுச்சுன்னா இங்கே கிளிக் பண்ண பார்க்குறாங்க. தவறுன்ற நான் அதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இந்த திமுக கழகத்துடைய 4 ஆண்டு கால ஆட்சி தவறுகளை பற்றி 4000 மேடை போட்டு நாம் முழங்கலாமே. மக்களிடம் சென்று என்னென்ன தவறுகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்திருக்கிறது, எப்படி பொது சொத்தை சூறையாடுகிறது, எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் அழுக்கு படிந்த அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் என்பதையெல்லாம் தெளிவாக விளக்கலாம். இதில் மதம் தேவையில்லையே. பட் இங்கே ஊழலுங்கிறது எல்லா கட்சியுமே சகஜம்ங்கிற, அதை பற்றி பேச முடியாதுங்கிறப்பல ஆயிடுச்சுல. அதனால தான் மக்கள் மீதும் நான் பெரிதாக குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன செய்கிறார்கள்? கருணாநிதி இருந்த காலத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்தார். 69 தான் அவர் முதல்வரானார். 69 இறப்பவரை தழுவுகிற இறுதி நாள் வரை தொடர்ந்து அவரையா முதல்வராக மாற்றினார்கள்? இல்லையே. ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியை கொடுக்கிறார்கள். அந்த ஊழல் பெருகியதை பார்க்கிற பொழுது அடுத்து அதை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ நினைக்கிற பொழுது அந்த நினைப்பு நிச்சயமாக அரங்கேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இணையான வலிமை உள்ள இன்னொரு கட்சியை ஆதரித்தால் தான் அது நடக்கும். அதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே திமுக கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுக்கு வாக்களிக்க. அதிமுக தவறு செய்தால் நீங்க ஜெயலலிதாவையே தூக்கி எறிந்திருக்கிறார்களே. வலிமையான இணையான தலைமைன்னு சொல்றீங்கல்ல, அந்த தலைமை இங்க இல்லைங்கிறதுனால இங்க தமிழ்நாடு பிஜேபியில இதெல்லாம் செய்யறாங்க. நான் சொல்றேன் அதுதான் தவறு என்று சொல்கிறேன். நீங்கள் சரியான திசையில் நீங்கள் தொடர்ந்து சென்றால் உங்களுக்கு நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு இடம் இருக்கும். நீங்கள் தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பது என்று நினைத்து மிக மோசமான, மிக மலினமான,
வட இந்தியாவில் எவற்றையெல்லாம் செய்து மக்களை வேறுபடுத்தி ஒரு மத கலவரம் நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கினீர்களோ அவற்றையெல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து நீங்கள் சேர்ப்பது என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு வளர்ச்சியே வராது. பட் அதிமுகவுடைய அமைச்சர்களே இங்கே பங்கு முருக பக்தன் அவன் தெளிவாக வேலுமணியை சொல்லியிருக்காரு. உதயகுமார் சொல்றாரு, நாங்கள் முருகருக்காக போனோம், நீங்கள் அப்படித்தானே அழைத்தீர்கள். முருக வழிபாடு இதில் அரசியல் கிடையாது என்று தானே சொன்னீர்கள். பட் தீர்மானங்கள் போட்டபோது இவங்க அங்க மேடையில் தான் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு இடத்துல சபை நாகரிகம் ஒன்று இருக்குல்ல, அண்ணாவையும் பெரியவரையும் இழிவுபடுத்தும் போது மேடையில் உட்கார்ந்துருக்காங்க இவங்கெல்லாம். அது தவறு. இதன் தொடர்பான ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறேன். சமீபத்தில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் கவிஞர் சுரதா பேசுகிறார். அதன் மேடைக்கு முன்னாலே பீட்டர் அல்போன்ஸிலிருந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய முதல் வரிசை தலைவர்கள்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் சுரதா எல்லை மீறி ராஜாஜியை விமர்சிக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்பதை சொன்னால் அது அநாகரிகமாக இருக்கும். அவர் ராஜாஜியினுடைய வாழ்வியல் ஒழுக்கத்தையே கேள்விக்கு உள்ளாக்கி விமர்சனங்களை வைக்கிறார். அவர் காமராஜரை விமர்சிக்கிறார். காமராஜருக்கு என்ன கவிதை எழுத தெரியுமா என்றெல்லாம் பேசுகிறார். இவர் என்ன செய்தார்கள், அங்கிருந்து நேரே ஓசை இல்லாமல் எழுந்து வெளியே வந்து விட்டார். காங்கிரஸில் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த அத்தனை பேரும் முதல் வரிசையில் உட்கார்ந்தவர்கள் ஓசை இல்லாமல் எழுந்து வெளியே வந்து விட்டார். அதற்கு அடுத்த நாள் நடந்த சத்தியமூர்த்தி பவன் கூட்டத்தில் தான் நான் பேசினேன். மூப்பனார் என்னை பேசுவதற்கு அழைத்து நான் 1 மணி நேரம் பேசின போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது. அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கவில்லை, அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அதுபோல் இவர்கள் பிடிக்கவில்லை என்றால் வெளியே வந்திருக்கலாம். அதுவே வந்திருக்கணும் இல்லையா? வந்திருக்கலாம். அல்லது சபை நாகரிகம் கருதி இப்பொழுது நானே இருக்கிறேன், ஒரு மேடையில் எனக்கு எந்த வகையிலும் உடன்படாத ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் உடனே எழுந்து இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளியேறுகிறேன் என்று சொல்வது என்பது கொஞ்சம் சங்கடம். இல்லை, சொல்ல வேண்டாம், அப்படியே சைலண்டாக வெளில வந்துடணும், போகலாம் அவர்கள் அப்படி. ஆனால் இப்பொழுது அப்படி அவர்களுக்கு தெரியவே தெரியாது என்பது போல சொல்கிறார்களே. நயினார் நாகேந்திரனே ஆவணப்படங்கள் போட்டதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு சார், திராவிடத்தை ஒழிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் நயினார். ஆமாம், நான் சொன்னது ரைட் தான் அப்படின்னு நயினார் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை, முதல்ல நீங்கள் இந்த திராவிடத்தை ஒழிப்போமுக்கும் முருகனுக்கும் என்னையா சம்பந்தம்? முருகனுக்கு மாநாடை போட்டுட்டு இது மாதிரி தீர்மானங்களை போடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் பளிச்சென்று வெளியே வந்து விடுகிறதே, உங்களுடைய முகமூடி கிழிந்து விடுகிறதே. இல்லை, 2 கட்சியுமே, கூட்டணி கட்சிகள் ரெண்டுமே இப்படி அப்படி பேசுகிறாங்க. தெளிவான அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு வரமாட்டேங்கிறாங்க. இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த பாதை எதுவோ, ஜெயலலிதா வகுத்து கொடுத்த பாதை எதுவோ அதுதான் அவர்களுடைய பாதை. அவர்களை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இந்த தேசத்திற்கு மிக முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் வைத்துவிட்டு போன மாபெரும் சொத்து, ஒன்று செக்குலாரிசம், இன்னொன்று டெமோக்ரஸி. இந்த 2 தான். நீங்கள் காஷ்மீரை பாகிஸ்தான் பக்கம் இழுப்பதற்கு ஜின்னா 1000 முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்ட பொழுது ஷேக் அப்துல்லா நினைத்தால் அடுத்த கணம் காஷ்மீர் பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்க முடியும். திரும்ப திரும்ப அழைத்தார். ஆனால் ஜின்னாவிடம் மிக தெளிவாக சொன்னார் ஷேக் அப்துல்லா அதற்கு பின்னால் செய்த அரசியலை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆனால் அப்பொழுது தெளிவாக சொன்னார், நோ, ஐ வாண்ட் டு பி வித் நெஹ்ரு பிகாஸ் இன் இந்தியா தேர் இஸ் செக்குலாரிசம் அண்ட் டெமோக்ரஸி பட் ஐ கனாட் ஃபைண்ட் இட் இன் யுவர் பாகிஸ்தான். இந்த செக்குலாரிசமும் டெமோக்ரஸியும் தான் இந்த நாட்டின் சொத்து. அதனால் ஜனநாயகம் இப்போ இங்கே வருவதற்கு முன்பு கூட, இப்போ ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பு இங்கே வருவதற்கு முன்பு கூட ஜெயகாந்தன் கவிதைகள் புத்தகத்தை அப்படியே வாசித்து கொண்டிருந்தேன். அதில் அவர் முன்னுரையில் சொல்கிறார், ஜனநாயகம் என்பது தவறுகள் நிறைந்தது தான், ஆனாலும் சர்வாதிகாரத்தை நோக்குகிற பொழுது ஜனநாயகமே உன்னதமானது. அதனால் இருக்கிற அமைப்புகளில் எல்லா அமைப்புகளிலும் குறை இருக்குது. மிக குறைந்த குறை உள்ள, அதிகமான நிறைவுள்ள ஒரு சாதனம் ஜனநாயகம், டெமோக்ரஸி. அதனால் அடுத்து மதச்சார்பின்மை. இந்தியா என்பது பல்வேறு இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து உருவானது. பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வாழுகிற பூமி இது. இந்த பூமியில் மதத்தை வைத்து அரசியல் நடத்துவது மிக மோசமானது. நீங்கள் பொழுது நான் மோடி இந்த தேசத்துக்கு 3வது முறையும் பிரதமராக வர வேண்டும் என்று தான் நான் தேர்தல் களத்தில் நின்று சொன்னேன். அதற்கு காரணம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசம், நீங்கள் மறுபடியும் ஒரு குழப்பமான அரசியல் இந்திய கூட்டணி கையில் வந்தால்
எல்லாமே பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வந்துவிடும். அதனால் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மற்ற எல்லாவற்றிலும் வளர்ச்சியை நோக்கி செல்லுகிற நிலையில் சில தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சகித்துக் கொள்வோம், மோடியை ஆதரிப்போம் என்று தான் சொன்னேன். ஆனால் இந்த வக்ஃப் விவகாரத்தில் அவர்கள் போடக்கூடிய அந்த குழுவில் ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு இந்துவை சேர்த்த பொழுது நான் அதை எதிர்த்தேன். இஸ்லாமியர்களுடைய சொத்து அது. இஸ்லாமியர்களுக்கான சொத்தில் நீங்கள் இந்துவை கொண்டு போய் ஒரு உறுப்பினராக உட்கார வைப்பது என்ன அடிப்படையில் நியாயம்? இப்பொழுது திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது. திருப்பதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்ணயிப்பதற்கும் மேற்பார்வை பார்ப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் உள்ள அந்த குழுவில் ஒரு முஸ்லீமை நீங்கள் போட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு கிறித்துவரை போட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா? இது போன்ற குறும்புகளை செய்யாதீர்கள் என்கிறேன். இது போன்ற சின்ன சின்ன குறும்புகளை நீங்கள் செய்வதனால் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் இதற்குள்ளே அடிபட்டு போய்விடுங்க. இந்த மாநாட்டில் இப்போ இந்த மாதிரிலாம் இந்த தீர்மானங்கள் போட்டு பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரும் விமர்சனம் பண்ணி இவர் அண்ணாமலையும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் கூட்டணி உடைஞ்சிது. இப்போ மறுபடியும் இப்படி தான் பேசி இந்த கூட்டணி